ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து இறந்த இளைஞர்களின் பெயர் விவரம் வெளியாகியுள்ளது. தமிழ் இளைஞர்களின் விவரங்களை சமர்ப்பிக்குமாறு ஸ்ரீதரன் கோரிக்கை. அரசாங்கம் மக்களின் தாயாக இருக்க வேண்டும். ஞானமுத்து ஸ்ரீநேசன். நீதித்துறையின் சுதந்திரத்தை ஜனாதிபதியிடம் வலியுறுத்திய சட்டமா அதிபர். அதிக ஒலி எழுப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. யாழ் அரசு அதிபர் தெரிவிப்பு. ரணில் சஜித் அடுத்த வாரம் நேரடி சந்திப்பு. வடக்கு கடலை சீனாவுக்கு கொடுக்க இலங்கை கடற்படை திட்டம். அன்னராசா தெரிவிப்பு. அனுரவின் வல்வெட்டித்துறை கூட்டத்துக்கு வெளியில் இருந்து அழைத்து வரப்பட்ட மக்கள். வர்ணகுல சிங்கம் குற்றச்சாட்டு. பலப்படுத்தப்படும் நாடாளுமன்றின் பாதுகாப்பு. லசந்தவுக்கு நீதி கிடைக்கும். அரசாங்கம் உறுதி. அனுர கட்சிக்குள் குழப்பம். பதவி விலகவுள்ள ஆளும் தரப்பு எம்பிக்கள் பலர். கையெட்டியில் நடப்பது என்ற உண்மைகளை உடைத்த காணி உரிமையாளர். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து போரிட்டவர்களில் இறந்த இளைஞர்களின் பெயர் விவரம் வெளியாகியுள்ளது. எனவே அதில் தமிழ் இளைஞர்களின் விவரங்கள் உள்ளடங்கி இருக்கின்றதா, அதை சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் தெரிவித்தார். கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நீங்கள் இந்த விடைகளை தந்ததுக்கு முக்கியமாக நான் பிரதானமாக அதிர்ஷ்டராஜா கோமேஸ் மிதுஷன் யாழ்ப்பாணம், சுஜனிகாந்த் பகீரதன் கரவட்டி யாழ்ப்பாணம், சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லைத்தீவு, கீதபொன்கலன் பிரதாப் யாழ்ப்பாணம், ஸ்டீபன் சிவேஷ் யாழ்ப்பாணம் இவர்களுடைய பிள்ளைகளை எடுத்து தருமாறு குடும்பத்தினர் கேட்கின்றார்கள். அதே நேரம் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்புக்குனை உடுவில் என்ற பிரதேசத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தையார் ஒரு ஆசிரியர். இவர்களும் இந்த பிள்ளைகளை வரவில்லை, எனக்கு கிடைக்கவில்லை என்பதைத்தான் கேட்கிறார்கள். தயவு செய்து இந்த பிள்ளைகளை எடுக்கக்கூடிய ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? உங்களிடம் இருக்கிற அந்த மரணமடைந்த பட்டியலையும் ஒன்று எங்களுக்கு கிடைக்க செய்தால் நான் நினைக்கிறேன் இருக்கிறார்களா இல்லையா. இவர்கள் கட்டாயப்படுத்தித்தான் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டதாக அந்த குடும்பம் சொல்லுகிறது. ஆகவே அந்த பிள்ளைகளை இவர்களை மீட்பதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா என்று சொல்ல முடியுமா? Honorable Deputy Speaker, I have already tabled names of all those died people, and if you can give me that details, then we can intervene that matter. Okay, honorable member. Now, அரசாங்கம் தாயாக இருக்க வேண்டும். அனைத்து மக்களையும் சமமாக மதிப்பதுடன் நெல்லுக்கான அதிகபட்ச உத்தேச விலையை அரசாங்கம் கட்டாயம் அமுலாக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். எமது நாட்டை பொறுத்த மட்டில் கிழக்கு பகுதி நெற்களஞ்சியம் என்று வரலாறு கூறுகின்றது. அந்த வகையில் நெல் விளையக்கூடிய எமது தேசத்தில் அரிசி பஞ்சம் ஏற்படுவதும், நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்வதும், அதன் மூலமாக கொமிஷன்களை பெற்றுக்கொள்வதும் என்பது வரவேற்கத்தக்க விடயமல்ல. அந்த விடயங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அரசாங்கம் இந்த நெல் அரிசியினை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் அல்லது உத்தரவாத விலையில் அரிசியை பகிர்ந்து கொடுப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. பணத்தை உழைத்தாலும் கூட சேமிப்பு அவசியம் என்று சொல்வார்கள். அதே போன்று நெல்லை உற்பத்தி செய்கின்ற போது நாங்கள் அதனை உதாரித்தனமாக அந்த தனிப்பட்டவர்கள் அந்த விடயத்தை லாபமாக அனுபவித்துக் கொண்டு செல்லுகின்ற போதும், அல்லது தனிப்பட்ட முறையில் அரிசியினை பதுக்கி வைத்திருக்கின்ற போதும் சாதாரண மக்கள் அல்லது ஏழை மக்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவேதான் சகல மக்களுக்கும் நியாயமான விலையில் தட்டுப்பாடு இல்லாமல் அந்த அரிசியை வழங்குவதாக இருந்தால் அந்த அரசாங்கம் அரிசியை களஞ்சியப்படுத்துகின்ற அல்லது கையிருப்பில் வைத்திருக்கின்ற விடயம் தேவையான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. கடந்த காலங்களை எடுத்து பார்க்கின்ற போது இந்த அரிசி தட்டுப்பாடு காரணமாக எமது நாடு அரிசியை அல்லது நெல்லை விளைவிக்கக்கூடிய ஒரு பலமான நாடாக இருந்தாலும் நாங்கள் அந்நிய நாடுகளிடம் இருந்து கையேந்துகின்ற ஒரு
கையறு நிலை காணப்பட்டது. எனவே இந்த கையறு நிலையிலிருந்து நாங்கள் தப்பி பிழைத்து எமது மக்களின் பிரதான உணவாக இருப்பது நெல்லரிசி. ஆகவே அந்த பிரதான உணவுக்குரிய அந்த அரிசியை நாங்கள் சேகரிக்காமல் கண்டபடி அதனை விரயம் செய்வதும், சில தனிப்பட்டவர்கள் அரிசியினை பதுக்கி வைத்துவிட்டு கூடுதலான லாபத்தை ஈட்டிக் கொள்வதும் எமது நாட்டில் சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் நாங்கள் படிப்பினையை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அல்லது கடந்த கால அனுபவங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு முற்போக்கு சிந்தனையுடன், இடதுசாரி சிந்தனையுடன் சகல மக்களுக்கும் சமத்துவமான ஒரு உரிமையை வழங்க வேண்டும், சமத்துவமான வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் செயற்படுவதை உண்மைப்படுத்துவதாக இருந்தால், நம்பகத்தன்மையாக ஏற்படுத்துவதாக இருந்தால் இந்த பிரேரணை அங்கீகரிக்கப்பட வேண்டும். இந்த பிரேரணையின் அடிப்படையில் இனிவரும் காலங்களில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாமல் அரிசிக்கு ஒரு உச்சமான விலை ஏற்பட்டு அந்த அரிசியை உச்சமான விலை கொடுத்து வாங்க முடியாமல் எமது ஏழை மக்கள் திண்டாடுகின்ற ஒரு நிலைமையை பார்த்து கொண்டு நாங்கள் இருக்க முடியாது. எனவே ஒரு அரசு என்பது, அரசாங்கம் என்பது மக்களின் பெற்றோராக அல்லது தாயாக இருக்க வேண்டியது. எனவே சகல மக்களுக்கும் இந்த வாய்ப்பினை வழங்குவதற்கு ஏற்ற விதத்தில் இந்த அரிசி கையிருப்பினை முறையாக பேண வேண்டும். அவ்வாறு செய்கின்ற போதும் பிரச்சனை இருக்கின்றது. என்னவென்றால், இந்த அரிசியினை பழுதடையாமல் பாதுகாப்பது என்பது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. சில வேளைகளில் இந்த அரிசியை களஞ்சியப்படுத்துகின்ற போது அரிசி பழுதடையுமாக இருந்தால் அது விரயமாக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கின்றது. எனவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது சேகரிக்கப்படுகின்ற அரிசி கூட சகல மக்களுக்கும் பழுதடையாமல் கொடுக்கக்கூடிய விதத்தில் அது அமைந்திருக்குமாக இருந்தால் அது உத்தமமான ஒரு விடயமாக இருக்கும். எனவேதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற விடயம், அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரு முற்போக்கான பிரேரணை, அனுபவத்தின் அடிப்படையில் கிடைத்த பிரேரணை, படிப்பினையால் ஏற்பட்ட பிரேரணை என்றபடியால் நான் அதனை ஏற்றுக்கொள்கின்றேன். நன்றி. ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கவுடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது சட்டமா அதிபர் தரப்பில் நீதித்துறை சுதந்திரம் குறித்து கடுமையான துணியில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. லசந்த விக்ரமதுங்க படுகொலை வழக்கில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 3 வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு கடந்த ஜனவரி 27 சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் விடுத்திருந்தார். இதனை அடுத்து சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பொதுவெளியில் சட்டமா அதிபரின் தீர்மானம் குறித்து கடுமையான கண்டனங்கள் வெளிப்பட்டது. இந்த பின்னணியில் நேற்றைய தினம் குறித்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சட்டமா அதிபரை ஜனாதிபதி அலுவலகத்துக்கு வருமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருந்தார். நேற்றைய தினம் மாலை நடைபெற்ற குறித்த சந்திப்பில் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் அரசாங்க அதிகாரிகள் செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி கண்டிப்பான துணியில் சட்டமா அதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளார். எனினும் விடுவிக்கப்படவுள்ள சந்தேக நபர்கள் லசந்த விக்ரமதுங்க கொலையுடன் நேரடி தொடர்புடைய சந்தேக நபர்கள் அல்லவென்றும், சாட்சிகளை மறைத்த குற்றச்சாட்டின் கீழ் வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தவர்கள் என்பதையும் சட்டமா அதிபர் விளக்கியுள்ளார். அவ்வாறான நிலையில் போதுமான சாட்சியங்கள் இன்மையால் அவர்களை விடுவிக்குமாறு உத்தரவிட்டதாகவும், நீதித்துறைக்கு அதற்கான சுதந்திரம் இருப்பதாகவும் சட்டமா அதிபர் கடுமையான துணியில் தன்னுடைய தரப்பு நியாயங்களை எடுத்துரைத்துள்ளார். எனினும் ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு இணங்க எதிர்வரும் காலங்களில் வழக்குகளில் இருந்து யாரேனும் விடுவிக்கப்படுவதாக இருந்தால் அவர்களுக்கு எதிரான சாட்சியங்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் கலந்துரையாடிய பின்னரே தீர்மானிப்பதற்கு சட்டமா அதிபர் இணக்கம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் லசந்த விக்ரமதுங்க படுகொலை வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளவர்கள் தொடர்பில் சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டில் மாற்றங்கள் ஏதும் மேற்கொள்ளப்படாத நிலையில் தேவை ஏற்படும் பட்சத்தில் குறித்த 3 மீண்டும் சாட்சி விசாரணைகளுக்காக அழைக்கவும் இருதரப்பும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தின் பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில்,
குறிப்பாக ஆலயங்கள் மற்றும் வேறு நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கிகளினால் அசௌகரியங்கள் ஏற்படுவதாக எமக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. ஆலயங்களில் உங்களது சமய நிகழ்வுகளின் போது ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தும் போது அயலில் உள்ளவர்கள், மாணவர்கள் மற்றும் வயோதிபர்களுக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் உங்களது ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துங்கள். ஆலயங்கள் அமைந்துள்ள பகுதியில் இருந்து மிகவும் தொலைவில் ஒலிபெருக்கிகள் பொருத்தப்பட்டு அதிக ஒலி எழுப்பப்படுகின்றது. ஆகவே உங்களது ஆலயங்களில் எழுப்பப்படும் ஒலிபெருக்கி ஒலிகள் மூலம் ஏனையோருக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் செயற்படுமாறு ஆலய நிர்வாகத்தினர் அல்லது தர்மகர்த்தாக்களை கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இரவு வேளைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஒலிபெருக்கி மூலம் இடையூறு ஏற்படுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைந்து செயலாற்றுவது தொடர்பில் குறித்த கட்சிகளின் தலைமைகளான சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கிடையில் நேரடி சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது. அடுத்த வாரம் அதற்கான சந்திப்பு கொழும்பில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு கட்சிகளும் இணைந்து செயற்படுவது தொடர்பில் கடந்த நாட்களில் இரு கட்சிகளினதும் பிரதிநிதிகள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தனர். குறித்த தரப்புகளில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் மற்றும் அதனூடாக இரு கட்சிகளும் இணைந்து செயற்படுவது தொடர்பில் இரு கட்சிகளினதும் தலைவர்களும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தவுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் நல்லாட்சி அரசாங்க கால பகுதியில் பல மில்லியன் ரூபாய் செலவில் போடப்பட்ட மருதங்கேணி பருத்தித்துறை வீதி தொடர்பில் வழக்கு ஒன்றை நீதிமன்றில் தொடுக்க இருப்பதாக வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். தனது இல்லத்தில் வைத்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், மருதங்கேணி தொடக்கம் அம்பன் வரையான 16 கிலோமீட்டர் வீதி பயணிக்க முடியாத நிலையில் சிதைவடைந்து காணப்படுகின்றது. வைத்திய தேவைகள், வியாபார நடவடிக்கைகளுக்காக முன்வைக்கப்பட்ட தொடர் கோரிக்கைகளால் வீதி திருத்தும் பணிக்கு நிதி வந்ததாக தெரிவிக்கப்படும் போதும் வீதி இன்னமும் புனர் நிர்மாணம் செய்யப்படவில்லை. நோயாளிகளை கொண்டு செல்வதற்கு பெரும் சிரமம் காணப்படுவதாக மருதங்கேணி பிரதேச வைத்தியசாலை பொறுப்பதிகாரி கூறுகின்றார். பலதரப்பட்ட கடிதங்களை அனுப்பியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாததால் தொடர்ந்து பணி செய்வதற்கு சிரமமாக உள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார். அன்னளவாக குறித்த வீதியின் 1 கிலோமீட்டர் பகுதியை புனரமைப்பதற்கு 8,02,92,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 16 கிலோமீட்டர் வீதிக்கு பெருந்தொகையான பணத்தை செலவிட்டு தரம் குறைந்த வீதியாக புனர் நிர்மாணம் செய்துள்ளனர். வீதி படுமோசமாக பயணிக்க முடியாமல் உள்ளது. வீதியை புனர் நிர்மாணம் செய்யாவிடின் இதற்கு எதிராக பொதுநல வழக்கு ஒன்றை மேற்கொள்ள உள்ளோம். இந்த வழக்கில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் பிரதேச சபையினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். பாரம்பரிய மற்றும் சிறு மீனவர்களை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை வஞ்சித்து வருவதுடன் இழுவைமடி மற்றும் சுருக்குவலை தொழில் செய்யும் சட்டவிரோத மீனவர்களை ஏன் அரசாங்கம் கைது செய்ய அஞ்சுகின்றது? சீன அரசாங்கத்துக்கு இலங்கை கடலை தாரை பார்க்க இலங்கை கடற்படை துணை போவதாக அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களே, நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற ரீதியிலே உங்களிடம் இந்த கேள்வியை கேட்க நாங்கள் விரும்புகின்றோம். அதாவது புத்தளத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்ட தீர்ப்பை இலங்கையினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதியினால் வழங்கப்பட்டதை ஏன் வடமாகாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை? யாழ்ப்பாணம் வேறு மாவட்டமா, அல்லது யாழ்ப்பாணம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது நாங்கள் வேறு குடிமக்களா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் என்றதை ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் மாவட்ட செயலகத்தில் அத்தனை அதிகாரிகளும் இருந்து மக்களின் பிரச்சனை என்ற போர்வையிலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்ததாக செய்திகள் வருகின்றது. ஆனால் பாதிக்கப்படுற உண்மையான பிரச்சனைகள், கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனை மாவட்ட செயலக ஜனாதிபதி தலைமையிலே நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பேசப்படவில்லை. இது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இது ஜனாதிபதிக்கான பொறுப்பும் அல்ல. யாழ் மாவட்டத்திலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவை தலைமை தாங்கி நடத்துகின்ற யாழ் மாவட்ட
பதில் அரசாங்க அதிபர் ஐயா பிரதீபன் அவர்களே, மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது இலங்கையிலே ஒரு நீதிமன்றத்திலே ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிறது, சூழல் அளிக்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் அதில் அதாவது தெரிவிக்கப்படாதது கவலை அளிக்கிற ஒரு விடயம். இனிமேலாவது இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது வடமாகாணத்தில் இருக்கின்ற அதிமேத ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஐயாவாக இருக்கலாம், நீங்கள் நடைமுறைப்படுத்தின சட்டம் புத்தளத்துக்கு ஒரு நீதி, யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நீதியா, அதை தெளிவுபடுத்துங்கள். 2 நீதி இருக்கு. இலங்கையிலே வடக்குக்கு ஒரு நீதி, தெற்குக்கு ஒரு நீதி இருக்குது என்பதை நீங்களாவது உறுதிப்படுத்துங்கள். மாவட்ட செயலகமும் சரி, ஜனாதிபதியும் சரி, ஆளுநரும் சரி, அதிகாரிகளும் சரி, இதுகளே நீங்கள் மறைக்கிறீர்கள். இது சூழலுக்கு பாதிப்பு என்று தடை செய்யப்பட்டதை விட்டுவிட்டு வேறு ஏதோ பிரச்சனையை கதைச்சு மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதென்றும் இந்தியாவோடு தான் பிரச்சனை என்று வடக்கு கடற்தொழிலாளர்களை இந்தியாவோடு மோத விட்டுவிட்டு இலங்கை அரசாங்கம் சீனாவோடு இணைந்து சீனாவிடம் உதவிகளை பெறுவதற்காக நீங்கள் வடக்கு கடற்தொழிலாளர்கள் பிரச்சனையிலே உண்மை நிலையை மறைக்கிறீர்கள். நாங்கள் இந்தியாவோடு பேச வேண்டும், இந்தியா எங்களுடைய தொப்புள் கொடி உறவு, சீனாவின் உதவியும் வேணாம், எங்களுக்கு சீனாவின் ஆதரவும் வேணாம். சீனாவை நீங்கள் கையுக்குள் வைத்துக் கொள்வதற்காகவா இந்தியாவோடு எங்களை மோதவிட்டு இந்தியாதான் பிரச்சனை என்று காட்டுவதற்காக இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டப்பட்டது என்ற கேள்வியை நான் கேட்கின்றேன். அத்தோடு இலங்கையினுடைய ஜனாதிபதியையும் சரி, இலங்கை கடற்படையும் கூட சிறு மீனவர்களை பாதிக்கின்றது. குறிப்பாக கடந்த ஒரு மாதமாக கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் சிபார்சிலே தடை செய்யப்பட்ட தொழில்முறை என்றதிலே குறிப்பிட்ட சில தொழில்முறைகளை சங்கங்களுக்கு அறிவித்துவிட்டு, ஆனால் சட்டவிரோத இழுவமடியும் வடமராட்சி கிழக்கு பகுதியிலே சுருக்கு வலையும் சட்டவிரோதமாக வெடியடித்து முறையற்ற விதத்திலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் கடற்படை கூட போய் அந்த சிறு மீனவர்களை, பாரம்பரிய மீனவர்களுடைய வலைகளை மட்டும் ஏற்றி நடவடிக்கை எடுக்கிறது. கடற்படையும் வடக்கு கடற்தொழிலாளர்களை, பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்களை வஞ்சிக்கின்றது. நேற்று முன்தினம் காரைநகர் பகுதியிலும் பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள் செய்த சட்டவிரோத வலையை பிடிக்க துணிவிருக்கிற இலங்கை கடற்படைக்கு ஏன் உள்ளூர் இழுவைப்படகை பிடிக்க முடியாது, சுருக்கு வலையை பிடிக்க முடியாது? அப்ப கடற்படையும் சிறு கடற்தொழிலாளர்களையும் பாரம்பரிய கடற்தொழிலாளர்களையும் வஞ்சிக்கின்றது என்பதை இந்த உதாரணமாக காட்டுகின்றது. கடற்படை சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அத்தனை சட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன் உள்ளூர் இழுவைப்படகை கைது செய்வதற்கு இந்த கடற்படைக்கு சட்டம் இல்லையா, அல்லது ஆளுமை இல்லையா, அல்லது அவர்களோடு மோதினால் அவர்கள் கடற்படைக்கு எதிராக வருவார்கள், சிறு கடற்தொழிலாளர்கள் என்றால் அடிமையா நினைக்கலாம் என்று இலங்கை கடற்படை நிற்கின்றதா என்று கடற்படையை கேட்கின்றோம். கடற்படையே, நீங்கள் மக்களுக்கு அல்லது சட்டத்தை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்துங்கள். சிறு மீனவருக்கு ஒரு சட்டம், முதலாளி வர்க்கத்துக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் ஒரு சட்டமாகத்தான் இந்த கடற்படை செய்கின்றது. அதிலும் குறிப்பாக காரைநகர் மருதபுர பகுதியிலே நேற்று முன்தினம் சட்டவிரோத சிறு தொழிலாளர்கள் வைத்தின்ற ஒரு சிறு தொழில்களை உளவு இயந்திரம் விட்டு ஏற்ற கடற்படை ஏன் அந்த சட்டவிரோத இழுவை மடியையும் சுருக்கு வலையையும் கைது செய்ய அஞ்சுகின்றது? அப்ப கடற்படையும் இலங்கையிலே வடக்கு மாகாணத்திலே பாரம்பரிய சிறு மீனவரை கருவறைத்து சீனாவுக்காக எங்களை கடலை கொடுப்பதற்கு கடற்படையும் எத்தனிக்கின்றது என்ற கேள்வியை கடற்படை நோக்கியும் கேட்கின்றோம். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் அதிகாரிகள் பின்னிக்கின்றார்கள்? நேற்று முன்தினம் கிளிநொச்சி மாவட்டத்திலே கிளிநொச்சி மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளரும் சக மீனவர்களும் இறங்கி சட்டவிரோத இழுவை மடியை பிடித்து நீதிமன்றத்திலே முற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ஏன் யாழ்ப்பாணத்தில் இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை? யாழ்ப்பாணத்தில் இதுக்கு சட்டம் இல்லையா? இதுக்கு அதிகாரிகள் இல்லையா? அப்ப எங்கட வடக்கு மாகாணத்தை பிரித்து ஆள்கிறதா இந்த அரசாங்கம்? கிளிநொச்சிக்கு ஒரு சட்டம், யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சட்டம், புத்தளத்துக்கு ஒரு சட்டம், வடமாகாணத்துக்கு ஒரு சட்டமா? அப்ப இந்த மீனவர்களுடைய பிரச்சனையிலே அரசாங்கம் எத்தகைய நிலைப்பாட்டை, மக்களாட்சி மக்களுக்காக வந்த அரசாங்கம் என்று மார்தட்டி கொண்டிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்தை வடக்கு கடற்றொழில் சமூகம் நாங்கள் தயவாக வேண்டிக் கொள்கின்றோம். இது தொடர்பாக நீங்கள் தெளிவான ஒரு நிலப்பாட்டை எடுக்க வேண்டும். கடற்படை செய்கிறது சரியா, அதிகாரிகள் செய்கிறது சரியா, அல்லது பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்களை கருவறப்பதிலே இலங்கை அரசாங்கம் முன்னிலை வகிக்கின்றதாக நாங்கள் பகிரங்கமாக கவலையையும் எங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் கடந்த 12ஆம் மாதம் 20ஆம் தேதி வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலே
வடக்கு மாகாண கடற்றொழில் திணைக்களத்தின் அதிகாரிகள், நாரா நெக்டா நிறுவனத்தின் அதிகாரிகள், காணி ஆணையாளர் நாயகம் உட்பட பல பேர் கலந்துரையாடி அதிலே வாய் மூலமாக நெக்டா நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் நிருபராஜ் அவர்கள் தெரிவித்தார், கடல் அட்டையை கடலிலே அனுமதியற்ற கடல் அட்டை பண்ணைகள், முறையற்ற கடல் அட்டை பண்ணைகள், சிறு மீனவருக்கு இடையான கடல் அட்டை பண்ணைகளை அகற்றும் வரைக்கும் இந்த கடல் அட்டை பண்ணைகள் வழங்குவதில்லை என்ற ஒரு கருத்தை அவர் ஆளுநர் முன்னிலையிலே மீனவர்களாகி எங்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆனால் இன்று அதனை மாற்றி அவராகவே இருந்து மீனவர்களை தூண்டிவிட்டு ஒரு சில மீனவர்களை சென்று கடல் அட்டை பண்ணைக்கு நீங்கள் அனுமதியை கொடுங்கோ, நீங்கள் விண்ணப்பத்தை கொடுங்கோ என்று தூண்டிவிட்டு மறைமுகமாக அந்த விண்ணப்பங்களையும் அந்த அனுமதிகளையும் கொடுப்பதற்கு அந்த திணைக்களம் வேலை செய்து, குறிப்பாக அந்த நெக்டா நிறுவனம் வடக்கிலே காலூன்ற வேண்டும் என்பதற்காக சிறு பாரம்பரிய மீனவர்களின் வயிற்றிலே அடிக்கின்றது, அல்லது எங்களுடைய இருப்பையை அழித்துத்தான் அந்த நிறுவனம் வடக்கிலே செயல்படுகிறது போன்ற ஒரு செயல்பாட்டை தான் தெரிவிக்கின்றார்கள். அதிகாரிகள் கூட்டத்திலே மக்கள் முன்னிலையிலே ஒன்றை செய்கிறார்கள், பின்புறத்திலே மீனவர்களை அழைத்து வேறு விதமாக சூழ்ச்சிகளை சொல்லி மீனவ சமூகத்தையே தூண்டி விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட அதிகாரிகள் வடக்கிலே திணைக்களங்களை தங்களுடைய இருப்புக்காக எங்களை அளிக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே அல்லது வடமாகாணத்திலே பூநகரி பிரதேச செயலகம், யாழ்ப்பாண பிரதேச செயலகம், வேலணை பிரதேச செயலகம், நல்லூர் பிரதேச செயலகம், இந்த 4 பிரதேச செயலகங்களிலே இந்த கடல் அட்டை பண்ணைக்குரிய காணி வழங்குவதிலே சட்ட முறையற்ற விதத்திலே அரச காணியை பகிர்ந்தளிக்கின்றார்கள். இந்த 4 பிரதேச செயலகம் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் கடற்றொழில் சமூகம் வெளிப்படையாக வைக்கின்றோம். இந்த தவறுகளை மூடி மறைப்பதற்கு, மீனவர்களையே தூண்டிவிட்டு தொடர்ந்து முறையற்ற செயல்பாட்டை அங்கீகரிப்பதற்கு நாரா நெக்டா நிறுவனம் செயல்படுகிறது என்ற பலத்த சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. இந்த நிறுவனங்கள் ஒன்று சூழலை பார்க்க வேணும், சிறு மீனவரை பார்க்கணும், பாரம்பரிய மீன் எதையுமே பார்க்காமல் தொடர்ந்தும் சீன நாட்டு கடல் அட்டை பண்ணையை, சீன மக்களின் உணவுக்கு ஒரு சமூகத்தையே, ஒரு சமூகத்தின் இருப்பை அளிக்கின்ற செயல்பாட்டை இந்த திணைக்களங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றது. அதற்கு உதாரணமாக வேலணை பிரதேச செயலகம் சொல்லுது, முத்தரைக்கு உள்ளேதான் கடல் அட்டை பண்ணைகள் இருப்பதாக தகவல் அறியும் சட்டத்திலே வேறென பிரதேச செயலர் அவர்கள் அறிவிக்கின்றார். ஆனால் யாழ் மாவட்ட கரையோரம் பேணல் திணைக்களம் சொல்லுது, அதாவது இந்த முத்தரைக்கு உள்ளுக்கு எந்த பண்ணையும் கடலிலே இல்லை என்று. அப்ப இதில் எது சரி? அப்ப நாங்கள் மீனவர்கள் எங்களை ஏமாத்து, இந்த திணைக்களங்கள் மீனவர்களை ஏமாற்றுது, மீனவர்களின் இருப்பை அழித்து எங்களை சீனாவுக்கு அடிமையாக்கும் செயல்பாட்டை இந்த நாரா நெக்டா நிறுவனங்கள் தொடர்ந்து வடக்கிலே செய்கின்றார்கள். எதிர்வரும் பிப்ரவரி 17 அன்று வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுவதற்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாடாளுமன்றத்தில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலிக் இன்றைய தினம் அறிவித்துள்ளார். அதன்படி பொது வாகன நிறுத்தமுடன் மூடப்படும் அதே நேரத்தில் எம்பிக்கள் தங்கள் வாழ்க்கை துணைவர்களை மட்டுமே அழைத்து வருமாறும் வேறு எந்த விருந்தினர்களையும் அழைத்து வரக்கூடாது என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அழைக்கப்பட்ட விருந்தினர்களுக்கு மட்டுமே நாடாளுமன்ற காட்சியகம் திறந்திருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள கச்சத்தீவு உயர்திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் குறித்ததான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் பதில் மாவட்ட செயலர் மா பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடலின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், கச்சத்தீவு பிரதேசத்தை பொதுமக்களின் வழிபாட்டுக்கு ஏற்ற வகையில் தயார்படுத்தல் குறித்ததான நடவடிக்கைகள் கடற்படையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதில் பிரதேச சபையின் உத்தியோகத்தர்களும் இணைந்துள்ளார்கள். இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளவுள்ள யாத்திரிகர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. குடிநீர் விநியோகம் மற்றும் மலசலக்கூட வசதிகள் குறித்து ஆராயப்பட்டது. இவ்வருடம் இலங்கையை சேர்ந்த 4000 யாத்திரிகர்களும் இந்தியாவை சேர்ந்த 4000 யாத்திரிகர்களும் என 8000 யாத்திரிகர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் மேலதிகமாக உத்தியோகத்தர்கள் ஏனையோர் என 1000 பேர் உள்ளடங்கலாக 9000 பேர் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் கலந்து கொள்பவர்களுக்குரிய உணவு வசதிகள் குறித்து ஆராயப்பட்டது.
அந்த வகையில் யாத்திரிகர்களுக்கு 14ஆம் திகதி இரவு உணவும் 15ஆம் திகதி காலை உணவும் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகளும் தனியார் போக்குவரத்து துறையினரின் பேருந்துகளும் பயன்படுத்தப்பட உள்ளன. 14ஆம் தேதி காலை 4 மணி முதல் 11:30 மணி வரை யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் இருந்து அந்த பேருந்துகள் புறப்படும். அவர்களுக்குரிய போக்குவரத்து கட்டணமாக நெடுந்தீவில் இருந்து கச்சதீவு செல்வதற்குரிய ஒரு வழி கட்டணமாக 1000 ரூபாவும், குறிக்கட்டுவானில் இருந்து கச்சதீவு செல்பவர்களுக்குரிய ஒரு வழி கட்டணமாக 1300 ரூபாவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறு படகு சேவையில் ஈடுபடுகின்ற படகின் உரிமையாளர்கள் பொதுமக்களின் போக்குவரத்திற்கு ஏற்ற வகையில் அதற்குரிய சான்றிதழ்களை கடற்படையினரிடம் பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் எம்மால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ள யாத்திரிகர்கள் தங்களுடைய சுகாதார செயற்பாடுகளை பரிசீலிப்பதற்காக எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டார். கடந்த வருடத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் அல்லது அதில் அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. சுங்க திணைக்களத்தின் பிரசன்னமும் இன்றைய கூட்டத்தில் இருந்தது. இந்தியாவில் இருந்து வருகின்ற யாத்திரிகர்களை சரியான நடைமுறைகளுக்கு அமைவாக வரவேற்று அவர்களை ஆலய வழிபாட்டு செயற்பாடுகளில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்து அடுத்த கட்ட கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு எடுக்கப்பட வேண்டிய இறுதி தீர்மானங்கள் குறித்து ஆராயப்பட உள்ளது என்றார். இந்த கலந்துரையாடலில் யாழ் மறை மாவட்ட குறு முதல்வர், யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகள், கடற்படையின் பிரதி தளபதி, போலீஸ் அதிகாரிகள் ஏனையோர் என பலரும் கலந்து கொண்டனர். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலைக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது லசந்தவின் மகள் அகிம்சா விக்ரமதுங்க முன்வைத்த கோரிக்கை குறித்து கவனம் செலுத்திய அவர், லசந்தவின் கொலைக்கு நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் இயலுமான அனைத்தையும் செய்யும் என்று தெரிவித்தார். அகிம்சா விக்ரமதுங்கவிடமிருந்து தனக்கு ஒரு கடிதம் வந்துள்ளதாகவும் அக்கடிதத்திற்கு தான் நேரில் பதிலளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். அத்துடன் இந்த வழக்கில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு எப்போதும் தெளிவாகவும் மாறாமலும் உள்ளது. எனவே நீதி வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் உரிய நடைமுறைகளை பின்பற்றவும் சட்டமா அதிபர் அலுவலகத்தின் சுதந்திரத்தை பராமரிக்கவும் அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகள் தொடர்பில் பிரதமர் எடுத்துரைத்தார். அதேவேளை தேவைப்பட்டால் லசந்த கொலை வழக்கில் நாங்கள் விசாரணைகளை மீண்டும் மேற்கொள்வோம், புதிய ஆதாரங்களை சேகரிக்க சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று கூறினார். தேசிய மக்கள் சக்திக்குள் காணப்படும் பிரச்சினைகளால் கணிசமான ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், அமைச்சர்களின் அழுத்தங்களாலேயே ஓரிரு மாதங்களுக்குள் 6 நிறுவன தலைவர்கள் பதவி விலகியுள்ளனர். தற்போதுள்ள 159 ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கணிசமானோர் இவ்வாண்டுக்குள் நிச்சயம் பதவி விலகுவார்கள். அமைச்சொன்றின் செயலாளருக்கு எதிராக மேலதிக செயலாளர் ஒருவர் தனது உரிமைக்காக நீதிமன்றத்தை நாடியுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்குள் அனுபவம் தொடர்பான பல பிரச்சினைகள் காணப்படுகின்றன. அதிகாரத்துக்கு வர முன்னர் நாமல் கருணாரத்ன போன்றோர் வயல்களில் இறங்கி முதலில் கண்ணீர் வடித்து போராட்டங்களை முன்னெடுத்தமையை தற்போது விவசாயிகள் அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றனர். தேர்தலுக்கு முன்னர் நெல் கிலோ ஒன்றுக்கான உற்பத்தி செலவு 160 ரூபாய் என கூறியவர்கள் இன்று அதனை விட குறைவான நிர்ணய விலையை அறிவித்திருக்கின்றனர். அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுபவர்களுக்கு நெல்லாலை உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைத்தமையால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தீர்மானங்களையே அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. இதனால் அப்பாவி சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இவற்றுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக மக்கள் வீதிக்கு இறங்கி போராடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றனர் என்றார். இலங்கைக்கார வாகன இறக்குமதி தடையை தளர்த்தியவை மற்றும் வரி அதிகரித்தமைக்கு மத்தியில் தங்களது உற்பத்தி செயற்பாடுகளுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த குற்றச்சாட்டை உள்நாட்டு ஒந்தொருளி உதிரிப்பாக்க உற்பத்தியாளர்கள் சங்கம் முன்வைத்துள்ளது. அத்துடன் நிதி அமைச்சின் சில அதிகாரிகள் உள்நாட்டு கைத்தொழிலாளர்களை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக
அந்த சங்கத்தின் உறுப்பினர் சமிந்த ஜெயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உந்துருளிக்கு தேவையான இயந்திரம், மின்குமிழ்கள், மீட்டர் மானி உள்ளிட்ட ஏனைய உதிரிப்பாகங்கள் அனைத்தும் நாட்டில் தயாரிக்கப்படுகின்றதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தங்களது உற்பத்திகளுக்கு சிறந்த கேள்வி நிலவுகின்றதுடன் தற்போது உதிரிப்பாக்கங்களை சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இவ்வாறான தருணத்தில் வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டை தளர்த்தியமை மற்றும் வரியை அதிகரித்தமை காரணமாக பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சமிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டியில் ராணுவத்தினர் காணியை விடுவிக்கும் போது விகாரியை அழித்துவிட்டு செல்வார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்திருந்தமையே இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணமாகும் என தையிட்டியில் ராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள காணியின் உரிமையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அங்கஜன் ராமநாதன் குறித்த நேரத்தில் அந்த கட்டுமானத்தை தடுத்து நிறுத்தியிருந்தால் இந்த பிரச்சினை இவ்வளவு பாரதூரமாக வந்திருக்காது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வழங்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், மக்கள் பிரதிநிதியாக கூறிக்கொள்ளும் ராமநாதன் அர்ச்சுனாவும் எங்களோடு இணைந்து எங்களுடைய பிரச்சனையை முற்றாக ஆராயாமல் நஷ்ட ஈடு வழங்கி எங்களை சமாதானப்படுத்தலாம் என்றும் இது ஒரு அரசியல் பிரச்சினை போல திசை திருப்பியமே எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. எங்களுக்கு சட்ட நடவடிக்கையில் நம்பிக்கை இல்லை. அதாவது இங்கே வேலியே பயிரை மேய்கின்றது. அரசு தரப்பை சேர்ந்த ராணுவத்தினர் காணியை அபகரித்துள்ள போது நாங்கள் எங்கே சென்று நீதியை கேட்பது? எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தினர் இந்த விகாரைக்கான வரைபடத்தை தயாரித்துள்ளார்கள் என்றும் அவர் மேலும் கவலை வெளியிட்டார்.